அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள். இந்த காணொளியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற மற்றும் ஒரு தலைப்பு எதை பற்றினதுன்னு பார்த்துட்டோம்னா, ரியல் அப்பியரன்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொடஸ்ட். அதாவது வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்லாம் நம்ம அதாவது கட்சிக்காரங்கள், அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய பிம்பத்தை நம்ம உடைக்கணும். காரணம் என்னென்னா, நம்மளே ஆளும் அரசாங்கம் என்றைக்குமே தோற்கக்கூடாது. வீழ்வது நாமாகினும் வாழ்வது நாடாகட்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நான் இந்த காணொளி மூலமாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு அடித்தளமாக நம்ம நாட்டுக்கு அமைக்கணும் அப்படிங்கிறத நான் இது பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சிறிதளவு நம்ம மாற்றி அமைக்கிறது மூலமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்படி இந்த காணொளியில் எந்த அடிப்படை விஷயத்தை இதில் சிறிதளவு மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதில் குறிப்பாக இன்றைக்கி என்ன சொல்கிறது, இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான மாநகராட்சிகளில் பார்த்துட்டிங்கன்னா யூபர், அப்புறம் செப்டோ, இந்த மாதிரி நிறையா டெலிவரி பண்ணுற, அதாவது உணவுகளாக இருக்கட்டும், காய்கனிகள், அப்புறம் தானியங்கள், வேறு என்ன சொல்கிறது, இன்னும் இந்த கிராசரிஸ், மளிகை பொருட்கள்னு சொல்லக்கூடிய எக்கச்சக்கமான பொருட்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை டெலிவரி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க பொருள் எடுத்துகிட்டு போகிற கடையாக இருக்கட்டும், அல்லது ஹோட்டல்னு சொல்லக்கூடிய உணவகமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஸ்தாபகமாக இருக்கட்டும், அல்லது நிறுவனமாக இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க, அது அவங்க பண்ணுறது அவங்க தரப்பில் நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது சரியாக இருந்தாலும் அது இன்னும் வளர்ச்சி அடையவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, செப்டோ இந்த மாதிரியான உணவு டெலிவரி பண்ணக்கூடிய இதெல்லாமே இன்னும் அதனுடைய வளர்ச்சி இன்னும் பன்மடங்காக பெருகணும். அதில் குறிப்பாக பணிபுரிகிறவங்க நிரந்தரமாக அந்த பணியில் உக்காந்துருக்க முடியறதில்ல. இன்னொன்று, அதில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் வருமானம் போதிய அளவு இல்லை. வீட்டுக்கும் அந்த பணி செய்கிற இடத்துக்கும் அவங்க பயணம் செய்கிறதே அவங்களுக்கு பெரிய சிக்கலாக போயிடுது. சிலர் தொலைவிலிருந்து வருவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அருகாமையிலே இருந்து போவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க பணியை தொடங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. இன்னொன்று, அவங்க நினச்ச நேரம் 24 மணி நேரமும் அந்த பணியில் பங்கெடுத்து செய்கிற மாதிரி என்னென்னா நம்ம சூழ்நிலையை கட்டமைக்கணும். அப்படி கட்டமைச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய பணியை, அது பணம் சம்பாதிக்கிற வழியை அவங்களே நல்லபடியாக அமைச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஜோனு அல்லது ஹாட்ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு பக்கம் இருக்கும். அவங்க அந்த இடத்துக்கு நுழையிறதுக்கு போகணும். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது மலைப்பகுதி அல்லது மலை அடிவாரம், இந்த மாதிரியான இடங்களில் வசிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று, முதல்ல எடுத்தோடனே என்னோடய யோசனையில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேருந்தில் பயணம் செஞ்சு அங்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரியான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா இப்போ அந்த குறிப்பாக அந்த சொமேட்டோ இல்லை ஸ்விக்கி அல்லது யூபர் இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த நிறுவனங்களில் தங்களை பதிவு பண்ணிக்கிட்டவங்க இப்போ பண்ணுற அந்த வேலையை பார்க்குற முறைகள் என்னென்ன அந்த ஊடகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று சைக்கிளாக இருக்குது. அதுவும் மாநகராட்சிகளில் தான் அந்த துவிச்சக்கர வண்டியை பயன்படுத்தி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க, ஒப்படைக்கிறாங்க. அந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும், அல்லது மளிகை பொருட்கள், அல்லது மற்ற பொருட்களாக இருக்கட்டும். இன்னொன்று, அடுத்ததாக பார்த்துட்டோம்னா இருசக்கர வாகனங்கள். அந்த சக்கர வாகனங்களில் ஸ்கூட்டி மாதிரியான வண்டியோடைய வகையை சேர்ந்ததாக இருக்கட்டும், அல்லது கியர் வண்டியாக இருக்கட்டும், அதில் பை ஒன்று வச்சு அதில் அந்த பொருளை நிறச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் இந்த பிக் பாஸ்கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறுவனங்களில்
ஒரு பெரிய ஆட்டோ மாதிரியான வாகனங்களில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. காரணம் இப்போ அந்த ஒரு இப்போ துறையினுடைய வளர்ச்சி இன்னும் மேம்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ தொலைவு போகிறாங்க, அவங்க பெட்ரோல் செலவு என்ன ஆகுது, ஏன் அதில் எலக்ட்ரிக்கல் வண்டி இன்னும் அதாவது வாகனங்களில் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இன்னொன்று அவங்க வந்து ஒரு இடத்துல நின்று இதுக்காக அந்த ஆர்டர்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இப்போ ஒருத்தங்க முழுசாக அந்த இடத்துலையே தங்கி இது பண்ணுற மாதிரி நான் நிறையா வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தையும் பெருக்கிக்கிட்டு இன்னொன்று மக்களினுடைய குறைபாட்டையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி இன்னும் கொண்டு வரல. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ சொமேட்டோ, ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருந்தாலும் கிராமத்தில் உள்ள மக்கள் இன்னமுமே பொருட்களை வாங்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு இப்போ பெட்ரோல் பங்க்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஒருக்கா இருக்குது. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க்கினுடைய ஒரு பயன்படுத்தின இடத்த போக மீதி இருக்கிற இடம் வெறுமனே தான் இருக்குது. அந்த இடத்த இந்த நிறுவனங்கள் சென்று அங்கே ஒரு என்ன சொல்கிறேன்னா பெட்ரோல் நிரப்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது பொருட்களை அங்கே வச்சு எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு காத்திருக்கிற ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கிறதா இருக்கட்டும், அங்கே அந்த பெட்ரோல் பங்குகளை நல்லா பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பெட்ரோல் பங்கில் இருந்து ஒவ்வொரு இதுக்கும் குறிப்பிட்ட தொலைவுக்கும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் பொருட்களை சேர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கட்டமைக்கணும். ஏன்னா இது வந்து தொழில்நுட்பத்தினுடைய மேம்பாடாக தான் வந்து நான் பார்க்குறேன். அப்படி பண்ண வேண்டிய விஷயங்களில் மக்களுக்கு எப்படி அவங்களுடைய பயன்பாட்டை நம்ம இன்னும் அதிகரிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காய்கனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸு அன்றாடம் 3 வேளைக்கும் தேவை. அவங்க ஒரு இடத்துக்கு அதாவது சிறு குறு கடைகளாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய காய்கறி சந்தையாக இருக்கட்டும், அங்கே போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. இன்னொன்று இந்த சின்ன சின்ன கடைகள் ஒவ்வொரு ஊருக்குள்ளார தெருவுக்குள்ளார இருக்கிற சிறு சிறு கடைகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் காய்கனிகளை வேற ஒரு பெரிய பெரிய சந்தைகள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை இவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது ஏற்கனவே அங்கே வேலை பணிபுரிஞ்சிட்ருக்காங்க, அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க, வருமானம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த ஒரு அந்த ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படிங்கிற மாதிரியான நிறுவனத்துக்குள்ளார இணைச்சி அவங்க மூலமாக ஒரு பாதுகாப்பான அந்த சரக்கு நகர்வுகளை நம்ம ஏற்படுத்தலாம். இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு ஆட்களினுடைய நடமாட்டம் இருக்கும். ஆட்களினுடைய நடமாட்டத்துக்கு கூட நம்ம எதை இணைக்கணும் அப்படின்னா காவல்துறையை இணைக்கணும். இந்த ஒரு முறை நான் ஏன் வந்து கொண்டு வந்தேன், ஏதாவது என்னுடைய யோசனையில் நான் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அது என்னென்னா மேல்மருவத்தூருக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தோடைய பெண்ணை வந்து ஏதோ இது துணியை போட்டு அந்த அவங்களுடைய புடவையை ஏதோ துணியை வச்சு கழுத்து போட்டு நெரிச்சிருக்கிறாங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத அளவுக்கு. அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் வந்து இரவு நேரங்கள் மாறினதுனால கொலைகளும் வந்து இப்போ தற்சமயம் திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையோ ஒரு இடத்துல அவங்க உதவிக்கு ஆள் கேட்பாங்க. அப்போ இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான நிறுவனங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்கவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க போய் காப்பாற்றலாம், இல்லைன்னா அவங்க காவல்துறையாக வந்து அழைக்கலாம். இப்படி பலதரப்பட்ட ஒரு பாதுகாப்பாக நம்ம ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது பெண்களுக்காக. அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக காவல்துறையையும் ஒரு மாறு வேடத்தில் அந்த ஒரு எல்லா இடங்கள்லையும் ஒரு ரோந்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா காவலர்கள் எல்லா இடத்தையும் ரோந்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். இன்னொன்று அவங்க மூலமாக என்ன ஆகும்னா பாதுகாப்பு வந்து பெண்களுக்கு அதிகமாகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும் இன்னும் மேம்படுற மாதிரி. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ
அந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, செப்டோ, அப்புறம் பிக் பாஸ்கெட் இந்த மாதிரியான நிறுவனங்களில் வாய்ப்புக்காக நெடுந்தொலைவு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு இடத்துல தங்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவங்க ஏன்னா ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம ஓலா, யூபர் அப்படிங்கிற அந்த டாக்ஸியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உறக்கமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. எங்கேயாவது வண்டியை நிறுத்தி அவங்க உறக்கம் தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய செல்ஃபோனையும் திருடிட்டு போயிடுறாங்க திருடர்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது. அதுவே அந்த மாதிரி ஓலா, யூபர் அந்த ஒரு வாய்ப்புக்காக, ஒரு சவாரி வாய்ப்புக்காக ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்தி தூங்கிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு டோல்கேட்டு, அதாவது சுங்கச்சாவடி அல்லது ஒரு பெட்ரோல் பங்கு அல்லது அரசு அங்கீகாரம் பண்ண ஒரு இடத்துல போய் அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டும் அந்த ஒரு சவாரி அல்லது ஒரு பொருட்களுடைய சரக்கு நகர்வுக்கான வாய்ப்புக்கு அது நான் சொல்கிறது என்னென்னா ஆங்கிலத்தில் உங்களுக்கு சொன்ன புரியும்னா என்னென்னா ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ஹோட்டலோடைய இடமா இருக்கணும். அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம். அதனால் அவங்க போய் அவங்க ஓய்வும் அந்த இடத்துல அவங்க வாகனத்தை வச்சு அவங்க ஓய்வு எடுத்துக்கலாம். இன்னொன்று அவங்க பாதுகாப்பு வந்து அதிகமாகும். அதன் பிறகு இப்போ நீங்கள் காவல்துறையினுடைய இதிலேயே வழக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னாவே அதில் இந்த விவரங்களும் அந்த பட்டியலில் வருது. என்னென்னா அவங்க அதாவது இந்த ஓலா, யூபரில் வந்து ஊரை விட்டு ஊரை போய் மதுரையிலேருந்து போகிறவங்க, தென்காசிலேருந்து போகிறவங்க, தெற்கு பக்கம்லேருந்து வந்து அதாவது புதுசாக காருங்கிற வாகனத்தை வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு லோனு கட்டிக்கிட்டு இந்த ஒரு சவாரி வாய்ப்புக்காகவும் அங்கங்கே தூங்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்போ என்ன ஆகுனா அதே மாதிரி இந்த சொமேட்டோ, ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை. இன்னொன்று சொமேட்டோ, ஸ்விக்கிங்கிறது நம்ம நாடு முழுக்க எங்கேயும் எல்லா இடத்துலையும் பரவலாக கிடையாது. ஏன்னா அது இன்னுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நகராட்சிக்குள்ளேயோ அல்லது மாநகராட்சிக்குள்ளேயோ அதை இயக்கிக்கிட்டு இருந்தால் தான் அந்த நிறுவனத்துக்கு என்னென்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா லாபங்கிறது கிடைக்குது. அந்த லாபங்கிறது இல்லாமல் அவங்களால எப்படி பரவலாக எல்லா இடத்துலையும் அவங்களால கொண்டு போக முடியும்? ஒன்றா இது வந்து இந்த நிறுவனங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கக்கூடிய இப்போ நான் சொல்கிற திட்டங்களை அந்த யோசனைகளை அமல்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம அரசாங்கம் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே நேரடி கட்டுப்பாட்டிலே என்ன பண்ணணும்னா எல்லா ஒரு நிறுவனம் மாதிரி ஏற்படுத்தி அந்த நிறுவனத்துக்குள்ளார எல்லாத்தையும் இணைச்சி அது மூலமாக வந்து எல்லா பக்கமும் பரவலாக எல்லாருடைய சேவைகளையும் மக்களுக்கு சென்று சேர்க்குற மாதிரியான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா இது ஒரு பாதுகாப்பும் ஏற்படும். இன்னொன்று வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயம் மக்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படும். இன்னொன்று அந்த துறையில் அந்த ஒரு வேலை வாய்ப்புக்குள்ளார வேலை பார்த்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். கண்ட இடத்துல போய் படுத்து தூங்காமல், கண்ட இடத்துல சாப்பிடாம அவங்க 24 மணி நேரமும் அவங்க ஆர்டர் எடுக்கக்கூடிய ஹோட்டல்லையே கூட சாப்பிட்டுக்க முடியும். இல்லை அங்கேயே கூட ஏதாவது ஒரு இடத்த இது பண்ணி தூங்கிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் நிறையா எதிர்காலத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம நுட்பத்தை அமல்படுத்துறது மூலமாக எதிர்காலத்தில் பெரிய அளவில் நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா வளர்ச்சி அடைந்த நாடாக வந்து நம்ம கொண்டு வரலாம். இது வந்து என்னென்னலாம் பண்ணணும்னா கிராம பஞ்சாயத்து, நகராட்சி, அப்புறம் சிறு குறு கிராமம், மாநகராட்சி எல்லாத்தையும் நம்ம இது வந்து ஒவ்வொரு புள்ளியாக போட்டு இணைக்கிறோம். அந்த ஒரு புள்ளி அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 3-4 கிலோமீட்டரா அல்லது ஒரு 3-4 கிலோமீட்டரில் இருந்து அதிகபட்சம் எவ்வளோக்கு இதுக்குள்ளார நம்ம அதை அந்த கவர் பண்ண முடியுமோ, சுருக்க முடியுமோ அந்தந்த இடத்துல நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ மக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டாங்க. ஒரு என்ன சொல்ல ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் போய் ஒரு ஆர்டரை ஒரு பொருளை வந்து டெலிவரி பண்ணுறாங்க, ஒப்படைக்கிறாங்கன்னா ஒப்படைச்சிட்டு அவங்க அங்கேயே பக்கத்துலேயே வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி. ஏன்னா அடுத்தது இது எடுக்கிறதுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் அதே தொலைவில் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் அருகாமையில் எங்கே அவங்களுக்குன்ட்டு வந்து அந்த ஒரு இடம் இருக்கோ அங்கே போய் பயன்படுத்தலாம். இன்னொன்று ஒரு மாநகராட்சியில் ஒரு மாவட்டத்துக்குள்ளார அல்லது ஒரு கிராமத்துக்குள்ளார அவங்களுடைய அந்த ஜோனு அல்லது ஹாட்ஸ்பாட்டு அல்லது அவங்களுக்கு
ஆர்டர் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வரத்துக்கு தொலைவில் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணுங்கிற அவசியம் இருக்காது. எல்லா மாவட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல்லில் தான் இப்போ தற்சமயம் இருக்கிறேன். நான் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சேலத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இந்த பக்கம் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய திருச்சி அல்லது மோகனர் இந்த மாதிரியான ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் வந்து நாமக்கல்லில் தான் வந்து உங்களுக்கு சோன் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இருக்குது, நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். ஏன்னா திரும்ப அவர் போனார்னா அவருக்கு தான் நேரம் வீணாகுது. இன்னொன்று இப்போ பெட்ரோலுன்னு சொல்லக்கூடிய அந்த எரிபொருளும் வீணாகுது, அவர் கையிலேருந்து பணமும் வீணாகுது. இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த பிரச்சனையினால் அவங்க அலைஞ்சு உடலையும் கெடுத்துக்கிறாங்க, சரியாக சாப்பிடுங்க. அதனால் எந்த ஊருக்காரங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்க அங்கங்கே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும். இது என்ன ஆகுனா வந்து காலப்போக்கில் ஒருத்தர் எங்கேருந்து எங்கே போகிறாரு, சரக்கு நகர்வில் என்னென்னலாம் பண்ணுறாரு, அவருடைய விவரங்களை நம்ம சுலபமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று மக்களுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இன்னொன்று சந்தேகத்துக்குரிய நபர்களை யாராவது திரும்ப ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்கள பற்றி தகவலில் ஆப்லேயே வந்து அதாவது அந்த செயலியில் பதிவிடுற மாதிரியான வாய்ப்புகளும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்து காவலர்களுடைய ஒரு தேடுதல் வேலைகளை இன்னும் நம்ம சுலபப்படுத்தலாம். இது இன்னும் நம்ம இதை ஆய்வு செய்ய இன்னும் நம்ம தோண்ட நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக என்ன ஆகுனா நாளைக்கு மக்கள் யாருமே இதாகிட்டாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, படித்து முடித்தவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் பணிபுரிகிறது அப்படிங்கிறது படிக்காதவங்க கூட பண்ணுவான், ஒரு பிச்சைக்காரன் கூட பண்ணுவான், இல்லை ஒன்றும் தெரியாதவங்க கூட பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இதில் எனக்கு தெரிஞ்சு இது கிடையாது. ஏன்னா இது நான் ஆய்வே செஞ்சுருக்கிறேன். இதில் ரொம்பவே ஆழமாக அதை ஆழ்ந்து ஆய்வு செஞ்சு அதுவும் என்னுடைய குழுவில் இப்போ 2 லட்சம் பேராக வந்து இணைஞ்சிட்டாங்க என்னுடைய குழுவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க. அதில் அவங்க எல்லாருமே கொடுக்குற தகவலோடைய அடிப்படையில் அதில் இன்னும் நிறையா விஷயங்கள் நான் வந்து எடுத்து பார்த்துருக்கேன். இது வந்து படிக்காதவங்க இல்லை பாமரர்கள் முட்டாள்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இதில் அந்த ஒரு ஆர்டர் வருதுன்னா அதை எடுத்து படித்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட படிப்பையாவது குறைஞ்சபட்சம் நம்ம படிச்சுருந்துருக்கணும், சில அறிவுகளை வளர்த்து வந்துருக்கணும். அப்படி வந்து நம்ம வளர்க்காமல் விட்டுட்டோம்னா அதில் வேலை செய்கிறதுக்கே ரொம்ப சிக்கலாக போயிடுது. அதுலேயும் அப்படியே முட்டாளாக இருந்தாலும் அதில் போய் பணிபுரிய அறிவை வளர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. இன்னொன்று நம்ம வடக்கு எது தெற்கு எது கிழக்கு எது மேற்கு எது அந்த மாதிரியோட திசைகளை நல்லா வந்து அதில் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்கிறோன்னா இருக்கிற இடம், போகிற இடம், வர்ற இடம், வருகின்ற இடம், இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னே தெரியாது. நாம் என்ன பண்ணியிருந்திருப்போம், மேற்கை வந்து வடக்குன்னு நினச்சிருந்துருப்போம், தெற்கை வந்து கிழக்குன்னு நினச்சிருந்துருப்போம். இந்த மாதிரி திசைகளை மாறி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மடத்தனமான விஷயங்கள் இன்றைக்கி வந்து சரியாக இருந்திருக்கு. அப்போ அதுலேயும் நமக்கு வந்து ஒரு அறிவு வளர்ச்சிங்கிறது இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று இந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ நம்ம என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா, அவங்க பெட்ரோல் வண்டி வச்சுருக்காங்கன்னா பெட்ரோலில் வந்து தீர மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா பக்கமாகவே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று அடுத்தபடி இப்போ எலக்ட்ரிக்கல் வண்டி இருக்குது, எலக்ட்ரானிக் வண்டி இருக்குன்னா அதனுடைய பயன்பாட்டை நம்மளால் அதிகரிக்க முடியும். எப்படி அதிகரிக்க முடியும்னா அந்த எலக்ட்ரானிக் வண்டியை ஒன்றா அந்த நிறுவனம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சொந்தமாக இவங்க வாங்கிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்க சார்ஜ் போடுறதுக்கும் அந்த இடம் ஒரு ஏற்றதாக நம்ம அமைக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு பெட்ரோல் பங்கை நம்ம வந்து சார்ஜ் போடுற மாதிரியான ஒரு இடத்த வசதியாக அதில் நம்ம அமல்படுத்திட்டோம்னா என்ன ஆகுனா மற்ற பொதுமக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு இப்போ ஃபாஸ்ட்டு சார்ஜிங்லாம் வந்துருச்சு. ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடையில இந்த ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இருக்கிறத பயன்படுத்தி சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ஃபாஸ்ட்டு சார்ஜிங்கில் 1 மணி நேரத்தில் ஏறிடும். சாதாரண ஒரு சார்ஜிங்னால் அதிக அந்த ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய இதை பொறுத்தது. அது நான் ஒரு 4 மணி நேரமாக 3 மணி நேரமாக 6 மணி நேரமாக 8 மணி நேரமாக அது போட்டு என்ன பண்ணலான்னா அவங்க சார்ஜ் ஏற்றினா அவங்க பாட்டுக்கு அங்கே இதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு வாகனங்கள் எங்கே இருந்து எங்கே போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நோட்டமிடலாம்.
இப்போ இதனால் என்ன ஆகுனா நம்ம பொருளாதாரம் பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இன்னும் பரவலாக மேம்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த காணொளியில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது மூலமாக நான் சொல்ல வருது. ஏன்னா பாதுகாப்புங்கிறது இப்போ திமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டோம்னா, திமுக கட்சியில் தலைமை நல்லா தான் தெளிவாக தான் இருக்குது. ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க தவறு செய்கிறாங்க. அந்த தவறு அவங்க செய்கிறதுனால மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது, கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துடுது. எவ்வளோ வருடங்கள் கட்சியை வளர்த்து அதனுடைய தன்மையை மேம்படுத்தி இருக்கக்கூடிய தலைமைக்கு அந்த கெட்ட பெயர் போய் சேர்ந்துடுது. ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது. ஏன்னா இதில் மக்களினுடைய ஒரு வேலை வாய்ப்பும் இருக்குது. அந்த வேலை வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு உயர்வாக உன்னதமாக அவங்கக்கிட்ட சொல்லணும். ஏன்னா இப்போ எத்தனையோ வேலை வாய்ப்புகளை பற்றி நம்மளுடைய தமிழக அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ வந்து ஒரு நல்ல ஒரு உன்னதமாக அதை பற்றி ஒரு உயர்வாக பேசியிருந்திருக்கும். ஆனால் இந்த வேலையை மட்டும் பேசுகிறதில்ல. இந்த வேலையை யார் வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம். நீங்கள் ஒரு முனைவர் பட்டம் வாங்கிட்டேன் அல்லது பட்டப்படிப்பு மேற்படிப்பு படிச்சுட்டேன், உயர் படிப்பு படிச்சுட்டேன், இல்லை பட்டப்படிப்பு படிச்சுட்டேன், நான் இதை வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த வேலையில் ஏன்னா ஒரு வேலையை வந்து எடுத்து எந்த ஒரு படிப்பை படிச்சிருந்தாலும் எந்த பட்டத்தை வாங்கியிருந்தாலும் அவங்க எடுத்து செய்கிறதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அந்த படித்தவங்களுக்கு இருக்குது. என்னென்னா அதை மேம்படுத்துவாங்க, அவங்களுடைய கருத்து தெரிவிப்பாங்க. அந்த கருத்தை அடிப்படையாக வச்சு அடுத்து மேம்பாடு முறைகளை நம்ம அரசாங்கம் உருவாக்கும். அந்த ஒரு மேம்பாட்டு முறைங்கிறது இந்த மாதிரியான சிறு குறு தொழிலுக்கு நம்ம நாட்டில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் பெரிய அளவில் வரணும். வந்தால் தான் என்ன ஆகுனா மக்களும் பயன்பெறுவாங்க, அடுத்தது அரசாங்கமும் பயன்பெறும். இப்போ எதிர்காலத்தில் அரசாங்கம் என்ன பண்ணலான்னா தன்னுடைய மார்பை தட்டிக்கிட்டு சரியாக சொல்லலாம், இந்த மாதிரி நாங்கள் எந்த துறையில் நாங்கள் எடுத்தாலும் அதில் வளர்ச்சி இருக்குது, எங்கள் இடத்துல அந்த வளர்ச்சி இல்லாமலாம் இல்லை, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வேலைவாய்ப்பு அலுவலகம் போய் பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் வேலையை எடுத்து செய்கிறது. அந்த இதுலேயுமே நம்ம அந்த ஸ்விக்கி சொமேட்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனங்களிலுமே வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பேர்த்த பணி அமர்த்தணும். வேலை இல்லாதவங்களுக்குலாம் கூப்பிட்டு வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அந்த இதுக்கு நிறுவனங்களுக்கு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி அவங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் வந்து அதில் கண்காணிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஒரு அழைப்பு கொடுத்து பேசணும். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கீர்கள், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அசௌகரியங்கள் ஏற்பட்டது, சௌகரியங்கள் எப்படி இருந்தது, நீங்கள் இதை வந்து இன்னும் அதில் வருமானத்தை அதிகமாக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உங்களுடைய மனசில் தோணுது, இதையெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதுலேயும் வேலைவாய்ப்பு இன்னும் அதிகப்படுத்தலாம். ஏன்னா வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தும் போது என்னன்னா வேலைகள் அதிகமாக வந்துருச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நபரே ஒரு குடிமகனே என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 2, 3, 4 வேலைகளையும் செய்வாப்புல. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா தவறு செய்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா வேலை இல்லாமல் இருந்தால் தானே உனக்கு போய் கொள்ளையடிக்கிறதுக்கு. யார் உதாரணம் சொல்லலான்னா இப்போ தற்சமயம் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்குள்ளார புகுந்து இப்போ பாலியல் வன்புணர்வு செஞ்சான் பார்த்தீங்களா ஞானசேகரன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகுனா அவன் என்னென்னா 24 மணி நேரம் ராத்திரி போய் கொள்ளையடிக்கிறது, காலையில் நோட்டமிடுறது, அப்புறம் மதியம் பிரியாணி நடத்துறது, சாயந்தரம் வேறு பக்கம் போய் பிரச்சனை பண்ணுறது, ராத்திரி பலாத்காரம் பண்ணுறது, இப்படியே பொழப்பு வச்சுருந்துருக்குறான். அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு என்ன ஆகுனா தங்களை எப்போ இதில் போனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500-1000 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம்ப்பா, இதில் போனால் வந்து நம்ம ஒரு 500-1000 ரூபா சம்பாதிக்கலாம்ப்பா, போதும்ப்பா, இதுவே நம்ம வேலை செஞ்சு நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் கண்ட வீட்டுகளை நோட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். கண்டிப்பாக தவறான வழிக்கு போகிறவங்கள தாங்களே மாற்றிக்குவாங்க, நல்ல ஒரு பணிக்கு வருவாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுனா நம்ம காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய குற்றவாளிகளை கூட நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அவங்களுக்கு மூலச்செலவு பண்ணி நல்ல ஒரு மன ஆலோசனை கொடுத்து இல்லை மனோதத்துவ நிபுணர்களை வச்சு அதுவும் தனியாக வந்து நமக்கு வேண்டாம். நம்ம அங்கே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகளை காவலர்களை என்ன பண்ணலான்னா அறிவுரை நல்லா சொல்லி நீங்கள் போய் இந்த வேலையை பாருங்கப்பா, நல்ல வருமானம் இருக்குப்பா, எதுவுமே முதலீடு தேவையில்லைப்பா, நீ உன்னுடைய சாதாரண வேலைகளை தவறான வேலைகளை விட்டுட்டு நீ சரியான வேலைக்கு இந்த துறைக்கு போனீங்கன்னாவே போதும்பா, நீ அப்படியே நீ என்ன படிச்சிருந்தாலும் அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறிக்குவப்பா, அவனுக்கு வந்து சாதாரணமாக படிக்க தெரிஞ்சால் போதும். அப்படி படிக்க தெரியலனா கூட அந்த மாதிரி நபர்களை வடிகட்டி எடுத்து
படிக்க தெரியாத நபர்கள் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சிறு குறு தொழிலினுடைய பயன்பாட்டில் அதனுடைய வேலை வாய்ப்பில் அது என்ன மாதிரி வந்து படிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அது படிக்க தெரிஞ்சதில் என்ன மொழி வந்து உங்களுக்கு படிக்க தெரியும், அதில் நீங்கள் என்ன மாதிரி வந்து அதை படிப்பீங்க, எந்த மாதிரியான அந்த பொத்தானை அமுக்கணும், எந்த மாதிரி அடுத்தது பண்ணணும், இது எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அடிப்படையாக நம்ம காவல் நிலையத்தில் என்ன பண்ணிடலாம்னா அப்படியே உள்டான்னு சொல்லக்கூடிய தலைகீழான ஆளை மாற்றி அவனை நம்ம சமூகத்துக்கு அனுப்பிடலாம். இப்போ இதனால் என்ன ஆகுனா பெட்டி கேஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் காவல் நிலையத்துக்கு வரவே வராது. மக்கள் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் திருந்தனவன் ஒரு மாதமோ இல்லை வெளியில் போனதுக்கப்புறம் எப்படியும் வந்து குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச காவல் நிலையத்தில் வெளியில் போகிறவன் ஒரு 6 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான், திண்டாடுறான். அவங்களாம் என்ன பண்ணுவான்னா என்னென்ன வேலைகள் இருக்குது அதாவது அந்த நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற வேலை வாய்ப்புகள் அவங்கள மூச்சு முட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா எப்போ இந்த வேலைகளை நம்ம செய்கிறதுக்கே வந்து நேரம் போதலப்பா, இதையே பார்த்தாவே போதும்பா, நம்ம வேறு எது தவறான வேலைக்கு போக வேண்டாம்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்படி ஒரு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா தான் என்ன ஆகுனா கண்டிப்பாக மக்கள் அடுத்தது இந்த அரசாங்கம் எப்படி போய் இப்படி யோசிக்குது, இந்த அரசாங்கம் நம்மளை விட்டு போகக்கூடாதுப்பா, நம்ம அவங்கள திரும்ப திரும்ப ஆட்சியில் உட்கார வைக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். இன்னொன்று நம்ம அதாவது ஜனநாயக கடமையான தேர்தலில் வாக்களிக்கிற ஒரு இதையும் விஷயமும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு விஷயங்கள் தான் நமக்கு வந்து மனசில் ஒரு உறுதிப்படுத்தணும். நம்ம போகணும், தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் பொறுமையாக நிற்கணும், வாக்களிக்கணும், வந்துடணும். அது இப்போல்லாம் வந்து வாக்குச்சாவடியில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலைலாம் இல்லை, அதுவும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ வேலைவாய்ப்பில் நம்ம சரிப்படுத்துறதுனால நமக்கு ஜனநாயக கடமை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்களுக்கு தெளிவாக ஏற்படுது. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா இன்னமுமே நமக்கு வாழ்க்கையில் மேம்படும். இந்த காணொலியில் சொன்ன மாதிரி கிராமம், பஞ்சாயத்து, அதில் தொட்டு சிறு குறு தொழிலில் இருந்து ஒரு பெரிய பெரிய தொழில் வரைக்கும் நம்மளை மக்களை எப்படி வந்து பக்குவப்படுத்தலாம், இந்த சூழ்நிலை எப்படி மேம்படுத்தலாம், பாதுகாப்பை எப்படி இன்னும் ஒரு உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குற யாருக்காக இருந்தாலும் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இந்த காணொலியை யார் பார்த்தாலும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா நிறைய பேருக்கு இந்த என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபராக ஆக வைங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஆகினா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய காதுக்கு நேரடியாக வந்து சேரும். இல்லைன்னா ஒரு காணொலி மட்டும் வந்து சேரும், இன்னொரு காணொலி வராமல் கூட போயிடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை பொத்தானை வந்து அழுத்தி அதில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா காணொலியும் வரது மட்டும் இல்லாமல் என்னுடைய பழைய காணொலிகளும் உங்களுடைய பார்வைக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதையும் எடுத்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் அது ஒரு எப்படின்னா ஒரு பின்னூட்டமாக ஒரு ஃபீட்பேக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய அறிவியல் வளர்ச்சியை மேம்படுத்தலாம். எதிர்கால சந்ததியினர் யாராக இருந்தாலும் உங்களுடைய மகன் மகளாக இருக்கட்டும் அல்லது பேரம்பேத்தியாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு எப்படி அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் அப்படிங்கிற யோசனையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா காணொலிகளை அடுத்தடுத்த காணொலியில் அதாவது இது மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய தத்துவ சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த காணொலியில் நான் கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.